கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். சீமான் விவகாரம் தான் இப்போ தமிழ்நாட்டில் பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு. அவர் கைது செய்யப்படுவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல உச்சநீதிமன்றத்திலையும் சீமான் தரப்பு மிக முக்கியமான நகர்வுகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். நடிகை விஜயலட்சுமியை திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லி ஏமாத்தி அவங்க கூட உடல் உறவு வச்சுக்கிட்டு அவங்கள 10க்கும் மேற்பட்ட முறை கருக்கலைப்பு செஞ்சாரு சீமான். இதுதான் விஜயலட்சுமி அவர்கள் சீமான் மீது வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இது இன்னைக்கு நேற்று வச்ச குற்றச்சாட்டு இல்லை, கிட்டத்தட்ட 10-14 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவங்க முன்வைத்த ஒரு மிக முக்கியமான. ஏன் இந்த வழக்கு தொடர்ந்து சரிவர விசாரிக்கப்படாமல் இருந்தது அப்படின்றதுக்கான கேள்விகளுக்குள்ளெல்லாம் நம்ம பின்பு போக வேண்டியதா இருக்கு. ஏன்னா அது தனி டாபிக்கா போகும். ஆனா இந்த விவகாரத்துல சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பிறப்பிச்ச உத்தரவு மிக மிக முக்கியமானது. அதுதான் சீமான் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதிக தீவிரமானது. அதை அவ்வளவு சுலபத்துல நாங்க புறந்தள்ளிவிட முடியாது. அதனால இந்த விவகாரத்துல தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக விசாரணை நடத்தணும், அதுவும் 12 வாரத்துக்குள்ள விசாரணை நடத்தி முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. இது என்ன கேஸ் அப்படின்னா, விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்த புகார்களை ரத்து பண்ணணும்னு சொல்லி சீமான் தொடர்ந்த வழக்கில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. சீமானுடைய வழக்கை ஏற்றுக்க முடியாது, தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்யணும்னு அவர் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஏற்க முடியாது அப்படின்றத சென்னை உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அவருக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் போன்ற பல விஷயங்களை அலசி ஆராய்ந்துதான் இந்த உத்தரவு அப்படின்றது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க சென்னை உயர் நீதிமன்றம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தரவுகள், விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த வாக்குமூலம், இந்த மாதிரியான நிறைய அம்சங்களை சுட்டிக்காட்டி தான் இந்த உத்தரவை பிறப்பிச்சாங்க. சீமான் அவர்களுக்கு இது சம்பந்தமா சம்மன் கொடுக்கறதுக்கு காவல்துறையினர் முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த சம்மனை அவர் சரிவர ரிசீவ் பண்ணாம இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்திருக்கு. அவருடைய வீட்டுக்கு போய் கொடுக்க முயற்சித்திருக்காங்க, அதுக்கு சரிவர ரெஸ்பான்ஸ் கிடைக்காம இருந்ததுனால அவருடைய கேட்ல பேஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த சம்மனை. அந்த சம்மனை கிழிச்செறிஞ்சது, அது சம்பந்தமான காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது சீமானுடைய வீட்டு காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல டெல்லியில என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவுக்கு எதிராக சீமான் தரப்பு உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. தனக்கு எதிரான இந்த வழக்கு மிகவும் காலதாமதமான வழக்கு, சென்னை உயர்நீதிமன்றத்துல நான் முன்வைச்ச விஷயங்கள் எதையுமே அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை, அதனாலதான் எனக்கு எதிரான வழக்கு அவங்க தொடரற்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இந்த உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இது நேற்று நடந்த விஷயம். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இந்த வழக்கை எப்படியாவது வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துட்டு வந்துடணும். ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இதுக்கப்புறமா வழக்கு விசாரணை கிடையாது, விசாரிக்க முடியாது அப்படின்றதுனால வர திங்கட்கிழமை அப்படின்றது அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனா இருக்கு. அதனால மென்ஷனிங் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல, அதாவது ஒரு வழக்கை நான் தாக்கல் செஞ்சிருக்கிறேன், அந்த வழக்கை விரைவாக எடுத்துட்டு வர்றதுக்கு சில மென்ஷனிங்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்படி மென்ஷனிங் ஆஃபீஸர்கிட்ட இவங்க லெட்டர் சப்மிட் பண்ணியிருக்காங்க சீமான் தரப்பு. இந்த வழக்கம் வரும் திங்கட்கிழமை எப்படியாவது விசாரணைக்கு பட்டியலிட்டணும் அப்படின்னு. சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மனுவில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதை சுட்டி காட்டுவாங்க. குறைபாடுகள் இருக்கக்கூடிய மனுக்களை விசாரணைக்கு பட்டியலிட மாட்டாங்க. அப்படி ஏதாவது குறைகள் இருக்குதா அப்படின்ற விஷயங்களையும் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட இருந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் மிக சீக்கிரமா அதை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மென்ஷனிங் கொடுத்திருக்கிறாங்க. திங்கட்கிழமை இந்த வழக்கு பட்டியலிடப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்றது தான் வழக்கறிஞர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரத்யேக தகவலா இருக்கு. திங்கட்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தா அந்த அன்னைக்கு எப்படியாவது, அதாவது முன்னாடியே அந்த வழக்குகளை விசாரணைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கிறாங்க. அப்படி கொண்டு வந்து மிக முக்கியமா முதல்ல அவங்க வைக்க போறது, அவரை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகள்ல எதிலையும் ஈடுபடக்கூடாது, அவருக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் எதையும் எடுக்கக்கூடாது அப்படின்ற கோரிக்கையை மிக பிரதானமா முன்வைக்க போறாங்க. அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல். தன்னை எக்காரணத்தை கொண்டும் கைது செஞ்சிடக்கூடாது, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா இருக்குது, இதுல காவல்துறையினர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனையுமே சட்டவிரோதமான விஷயங்களா இருக்கு. அதனால தன்னை கைதிலிருந்து பாதுகாக்கணும் அப்படின்ற கோரிக்கையை ஒருவேளை வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தா அதைத்தான் நீதிபதிகள் முன்பாக முன்வைக்க போறாங்க. இந்த வழக்கு எப்படியும் விசாரணைக்கு வந்துடும் ரொம்ப தீவிரமா நம்புறாங்க. மூத்த வழக்கறிஞர்கள் யாரை ஹையர் பண்றது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. திங்கட்கிழமை இந்த வழக்கு யார் முன்னாடி விசாரணைக்கு வரப்போகுது அப்படின்றதுதான் மிக முக்கியமான
பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. தொடர்ந்து இந்த கேபிட்டல்ல இந்த விவகாரம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். எந்த அமர்வு முன்னாடி வருது, அடுத்து என்ன நகர்வு நடக்க போகுது அப்படின்றதெல்லாமும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல விரிவா பார்க்கலாம்.